ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல வந்து 40th ஸ்லோகாவோட முடிச்சோம். தர்மஹேவ ஹதோ ஹந்தி தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா தஸ்மாத் தர்மோ ந ஹந்தவ்யோ மா நோ தர்மஹ ஹதஹ அவதீத் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகத்தோட முடிச்சோம். அடுத்த ஸ்லோகம் படிக்கிறீங்களா? மாலினி மேடம் படிங்க. धृति क्षमा दमो स्तेयं शौचम इंद्रिय निग्रह धी विद्या सत्यम अक्रोधः दशकम धर्म लक्षणम. ம். ஸோ திருதிஹி அப்படின்னாலே தைரியம்னு அர்த்தம். தைரியம்னா ஒன்லி ஃபிசிக்கலி ஃபிட்டா இருந்துட்டு தைரியத்தை பிரகடனம் பண்றது மாத்திரம் திருத்திங்கிறது இல்லை. நம்ம ராமாயணத்துல ரகுவம்சம் படிக்கும்போது இந்த வார்த்தை நிறைய வந்தது. ராமருக்கு வந்து தீரஹா அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா. வீரஹா தீரஹான்னு தீரஹானா புத்தி சாமர்த்தியமும் சேர்ந்து இருக்கிறவா. ஸோ அப்படி இருக்கின்ற திருதிஹி தைரியமா இருக்கிற தன்மை, க்ஷமா பொறுமை, தமஹா அஸ்தேயம். ஸோ தமஹா அப்படிங்கிறது கண்ட்ரோல் ஆஃப் யுவர் சென்சஸ். அஸ்தேயம் அப்படிங்கிறது திருட்டு தொழில இருக்காம இருக்கிறது. சௌச்சம் அப்படிங்கிறது பியூரிட்டி. இந்திரிய நிகிரஹா அப்படிங்கிறது உங்களுக்கு கண்ட்ரோல் ஆஃப் சென்ஸ் ஆர்கன்ஸ். தீஹி அப்படிங்கிறது புத்தி புத்தி. அப்புறம் வித்யா அப்படிங்கிறது ஞானம். சத்தியம் அப்படிங்கிறது ட்ரூத்து. அக்ரோதகா குரோதம் கோபம் இல்லாம இருக்கிறது. இது அத்தனையும் இந்த பத்துமே வந்து தசகம் தர்ம லட்சணம். இது எல்லாமே தர்மத்தினுடைய ஒரு லட்சணம். சோ தர்மத்தை ஃபாலோ பண்றவன் இது எல்லாத்தையும் கடைபிடிப்பான். சோ தீஹிங்கிறத கடைபிடிக்கிறதுங்கிறது என்ன அப்படின்னா, ஆஹ், அதாவது ஆஹ், சங்கல்பாத்மகா சித்தவருத்திகி உங்களுக்கு மனசு. நிச்சயாத்மக சித்தவருத்திங்கிறது உங்களுக்கு புத்தி. when you arrive at ஒரு ஒரு டவுட் ஸ்டேஜ்லயே இருந்ததுன்னா அதுக்கு மனசுன்னு பேரு. சரியா? ரெண்டுமே வந்து அந்த கரணம் தான். அது வந்து புத்தி மனசுன்னு பிரியறது இல்லையா? சோ அந்த மனசுங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு ஒரு சங்கல்ப விகல்பம் ஒரு டவுட் ஸ்டேஜ்லே இருந்ததுன்னா அது மனசு. தீஹி புத்திங்கிறது நிச்சயாத்மக இதுதான் அப்படின்னு ஒரு யூ ஆர் ஏபிள் டு டிஃபரன்ஷியேட் ஆர் யூ ஆர் ஏபிள் டு டிஸ்கிரிமினேட் பிட்வீன் த குட் மெரிட் அண்ட் டிமெரிட். அந்த மாதிரி ஒரு புத்தி சாமர்த்தியத்தோட இருக்கிறது தான் இங்க தீஹிங்கிறதுனால சொல்றேன். சரியா? சோ திருதிஹி க்ஷமா தமஹ அஸ்தேயம் சௌச்சம் இந்திரிய நிகிரஹ தீஹி வித்யா சத்தியம் அக்ரோதः தசகம் தர்ம லக்ஷணம். சரியா இருக்கா? मैम मैम ஆ அப்போ சொல்லுங்க. தீஹிக்கு விவேகஹன்னு பர்யாய பதம் போடலாமா இல்லையா? போடலாம் போடலாம். யா விவேக புத்திஹி. அதுதான் ஐ செட் டிஸ்கிரிமினேட்டிங் பவர். ஆ நெக்ஸ்ட் படிக்கிறீங்களா? ராதலட்சுமி மேடம் மியூட்ல இருக்கீங்க. न कश्चित् कस्यचित् मित्रं न कश्चित् कस्यचित् रिपुः व्यवहारेण जायन्ते मित्राणि रिपवः तथा. ம். ந கஷ்டித்து கஸ்யசித் மித்ரம். யாரும் கஷ்டித்து ந கஷ்டித்து மித்ரம். யாரும் யாருக்கும் ரொம்ப ஃப்ரெண்ட் இல்ல. கஷ்டித்து ந கஷ்டித்து இருப்புகு. அதாவது ஒன் கேன் நெவர் பி எனிமி ஃபார் லைஃப் டைம்னு சொல்றோம் இல்லையா? ஏதோ ஒரு இதனால மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலும் உங்களுக்கு வந்து லேட்டரா பேட்சப் பண்ணிக்கிறா இல்லையா? மித்ராணி ததா ரிபவஹ விவகாரேன ஜாயந்தே. ஸோ யூ கெட் அ ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும், ஃப்ரெண்டா இருக்கட்டும், ரிப்பு அப்படின்னா எனிமீஸ். எனிமியா இருக்கட்டும், விவகாரேன ஜாயந்தே ஒன்லி பை த வே யூ பிஹேவ். ஒன்னும் நீ எப்படி விவகாரம் பண்றியோ, அவகிட்ட நீ எப்படி டீல் பண்ணிக்கிறியோ, அதுதானே எல்லாருக்கும். எல்லாரும் வந்து பிரியம் இல்லை இல்லையா? உங்களை ஒருத்தருக்கு பிடிக்கும்னா என்ன ஒருத்தருக்கு பிடிக்கும், என்ன ஒருத்தருக்கு பிடிக்காதுன்னா அவளுக்கு உங்களை பிடிக்கலாம். ஸோ தட்ஸ் ஹவு இட் கோஸ் இன் த வேர்ல்டு இல்லையா? ஸோ நான் கஷ்டித்து கஷ்யச்சித்து மித்ரம். யாருக்கும் யார் வந்து அப்படியே பர்மனன்ட் ஃப்ரெண்டும் கிடையாது, பர்மனன்ட் எனிமியும் கிடையாது. இட் இஸ் ஆல் விவகாரேன ஜாயந்தே பை த வே வி டீல், பை த வே வி பிஹேவ். உங்களுக்கு வந்து மித்திரர்களும் ரிப்புகளும் வருவா. சரியா? அடுத்தது கல்யாணி மேடம் படிக்கிறடா. न च विद्यासमो बन्धुः न मुक्तेः परमागतिः न वैराग्यात् परं भाग्यं नास्ति त्यागसमं सुखम्. ம். சோ நச்ச வித்யாசமோ பந்துஹு ந முக்தேஹே பரமாகதிஹி ந வைராகியாத் பரம் பாக்யம் நாஸ்தி தியாகசமம் சுகம். சரியா? சோ வித்யாசமோ பந்துஹு நாஸ்தி. வித்யைக்கு ஈக்குவலான பந்துஹு அப்படின்னா ரிலேட்டிவ் கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்வதேசே பூஜ்யதே ராஜா வித்வான் சர்வத்திர பூஜ்யதே இல்லையா? சோ அந்த மாதிரி வித்யா சமஹா பந்துஹு. நமக்கு வந்து ஒரு ஊருக்கு போறோம், சைனாக்கு போறோம்,
அங்க வந்து சைனீஸ் பாஷை தெரிஞ்சுடுத்து அப்படின்னா அதுக்கு சமமான ஒரு ரிலேட்டிவ் வேற ஏதாவது இருக்குமா? வேற யாருமே தேவையில்லை, அந்த பாஷையை வச்சே நம்ம ஓட்டிடலாம். ஸோ இங்க வந்து அந்த பாஷாங்கிறது ஒரு ஒரு விதமான ஒரு ஞானம், ஒரு வித்யா. ஸோ அதுக்கு சமமான பந்துகு நாஸ்தி அப்படின்னு நீங்க லௌகிகமா சொல்லிக்கலாம். அதே மாதிரி என்ன வித்யாசமஹ பந்துகு நாஸ்தின்னு சொல்லும் பொழுது இங்கேந்து இந்த ஈகலோகம் அப்படிங்கிறது நித்தியம் கிடையாது. திருப்பியும் நம்ம புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்ங்கிற ஒரு சைக்கிள்ல மாட்டின்றுமோ அப்படிங்கிறத ஒரு பந்து போல நமக்கு எது எது சொல்லி தருதுன்னா அந்த ஞானம் வருதுங்கிறதாம். சோ அதனால வித்யாசமஹா பந்துகு நாஸ்தி. இங்க இருக்கிற பந்துக்கள் எல்லாரும் நம்ம குழந்தைகளோ நம்ம அப்பா அம்மாவோ என்னைக்கோ ஒரு நாள் நம்மளை விட்டுட்டு அவ போறா, இல்லைன்னா அவளை விட்டுட்டு நம்ம போயிடுவோம். ஆனா நம்மளோட எப்பவுமே இருக்கிற ஒரு பந்து யாருன்னா வித்யா. ஸோ வித்யாசமஹா பந்துகு நாஸ்தி இல்லையா? ஸோ அதனால வாசனா பலேன்னு நம்ம கத்துக்கிற ஞானம் தான் நமக்கு வந்து ஜென்மனி ஜென்மனி போறதுன்னு சொல்றா இல்லையா? ஸோ அதான் வித்யாசமஹா பந்துகு நாஸ்தி முக்தேஹே பரமாகதிஹி நாஸ்தி. ஸோ முக்திய விட இன்னொரு சிரேஷ்டமான ஒரு கதிங்கிறது எதுவுமே இல்லை. இஸ் தர் எனி அதாவது எனக்கு இதுதான் டெஸ்டினேஷன் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போறோம், அந்த டெஸ்டினேஷன்ல பர்மனண்டா இருந்துடுறோமா? இங்கேருந்து குளு மணாலி போறோம், குளு மணாலி டு வி ஸ்டே தேர் பெர்மனன்ட்லி, திருப்பி அங்கேருந்து வேற ஒரு டெஸ்டினேஷன் சேஞ்சஸ். ஆனா இந்த முக்தி, இந்த லிபரேஷன், மோக்ஷம் அப்படிங்கிறது பரமாகதிகி. அங்க போயிட்டோம்னா அங்கேருந்து திருப்பியும் புனராகத்தம்ங்கிறது இல்ல, புனராகதிங்கிறது கிடையாது. அதே மாதிரி வைராகியாது பரம் பாக்யம் நாஸ்தி. சும்மா நமக்கு வந்து ஃபார்ச்சூன் ஃபார்ச்சூன்கிறோம், வி ஆர் வெரி ஃபார்ச்சுனேட் எனஃப், எனக்கு வந்து என்னோட பாக்யவசாத்து எல்லாம் கிடைச்சதுங்கிறோம். ஆனா வைராகியத்து பரம் பாக்யம் ஏதாவது இருக்கா அப்படின்னா வைராகியம்னா விராகதா, ஹேவிங் அ ஒரு 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 கண்டென்ட்மெண்ட் அண்ட் டிஸ்அசோசியேட்டிங் யுவர் செல்ஃப் ஃப்ரம் தி வேர்ல்ட்லி பிளஷர். ஸோ அந்த மாதிரி ஒரு பாக்கியம் ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி பண்ணிட்டோம்னா நமக்கு சுகமும் கிடையாது துக்கமும் கிடையாது இல்லையா? வென் வி ஈக்குவலா ரெண்டுத்தையும் பார்த்துட்டோம் அப்படின்னா சுகமும் இல்லை துக்கமும் இல்லை. ஸோ அந்த மாதிரி வைராகியாது பரம் பாக்யம் நாஸ்தி. வைராகியத்தை தவிர, வைராகியத்தை விட ஒரு பெரிய பாக்கியம்ங்கிறது இல்லை. தியாக சமம் சுகம் நாஸ்தி. ஒருத்தருக்கு வந்து ஒரு 10 ரூபா கொடுக்குறோம், ஆர் இது வாண்டாம் அப்படின்னு அது தியாகம் பண்றதுக்கு ஈக்குவலான ஒரு சுகம்ங்கிறது இருக்கா? எல்லாம் எனக்கு எனக்குன்னு வச்சுக்கிறத விட இல்ல இந்த எடுத்துக்கோ, ஒண்ணு நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு கொடுக்கறது வந்து அதுக்கு சமமான சுகம்ங்கிறது உலகத்துல இருக்கா? அழகா இருக்கு இல்லையா? நச்ச வித்யாசமோ பந்துஹு ந முக்தேஹே பரமாகதிஹி ந வைராகியாத் பரம் பாக்யம் நாஸ்தி தியாக சமம் சுகம். எல்லா இடத்துலயும் இந்த அஸ்திங்கிற வர்ப நீங்க சேர்த்துக்கணும். சரியா? ஆ, படிக்கிறீளா ரமா மேடம்? न अपृष्टः कस्यचित् ब्रूयात् ब्रूयात् न च अन्यायेन पृच्छतः जानन् अपि हि मेधावी जडवल्लोक आचरेत्. न न अपृष्टः कस्यचित् ब्रूयात् न च अन्यायेन च पृच्छतः जानन्नपि च मेधावी ஜடவத் லோகம் ஆச்சரேத். ஜடவத் பிளஸ் லோகः ஜடவல் லோகः சந்தியா இருக்கு. ஸோ வந்து கேட்காம ஒருத்தருக்கு போய் சொல்லவே கூடாது. ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கா, கேட்காம வந்து நான் உனக்கு கேட்டேனா அப்படின்னு ஒரு கொஸ்டின் நிற்கும் போனோம். கேட்காம நமக்கு வந்து அஃப்கோர்ஸ் தட் டசன்ட் ஒர்க் பிட்வீன் அ ஸ்டூடெண்ட் அண்ட் டீச்சர், பிட்வீன் அ சன் அண்ட் ஃபாதர். நான் உனக்கு கேட்டேனப்பா நீ எதுக்கு எனக்கு அட்வைஸ் பண்ற அப்படின்னு ஒரு சன் கேனாட் டெல் ஹிஸ் ஃபாதர் இல்லையா, அவர் மதர். பட் வந்து ஜென்ரலி என்ன லோகத்துல விவகாரம் எப்படின்னா ஒருத்தர் கேட்காம அவளுக்கு அட்வைஸ் கொடுக்க கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது. செகண்ட் என்னன்னா அந்நியாயேன பிரிச்சத்தக, உங்களுக்கு இதை பத்தி தெரியுமோ அப்படின்னு ஒரு நக்கலா கேட்கிறா பாருங்க, டு டெஸ்ட் அவர் நாலேஜ். அந்த மாதிரி ஒரு திமிரா கேட்கிறவாளுக்கும் பதில் சொல்லக்கூடாது. அந்நியாயேன பிரிச்சதா அப்படின்னா ரூடா கேட்கறது, ஒரு வினயபாவத்தோட கேட்காம எனக்கு இது புரியல கொஞ்சம் சொல்லி தரடா அப்படிங்கிறது எப்படி, உங்களுக்கு இது தெரியுமோ அப்படின்னு கேட்டான்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கே ஒரு ஒரு ட்ரிகர் ஆகும் இல்லையா? அந்நியாயேன பிரிச்சதா அவளுக்கும் வந்து சொல்லப்படாது. சரியா? அப்ருஷ்டா கஸ்யசித்து ந ப்ரூயாத், கேட்காம யாருக்கும் எதுவும் சொல்லக்கூடாது, நம்பர் ஒன். நம்பர் டூ, அந்நியாயேன பிரிச்சதா ச ந ப்ரூயாத், ரொம்ப அநியாயமா ஒரு ரூடா கேட்டான்னு வச்சுக்கோங்க, அவாகிட்டையும் பண்ணக்கூடாது. பட்டு நான் இப்ப சொல்லலைன்னா லோகத்துல வந்து எனக்கு ஒண்ணுமே தெரியலன்னு நினைச்சுப்பாளே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுதான் நினைச்சிட்டு போட்டோங்கிறார். ஹி லோகே ஜானன்னபி மேதாவி ஜடவது லோகமாச்ச. எல்லாத்தையும் தெரிஞ்சுட்ட அப்புறம் கூட ஒருத்தன் வந்து ஜடம் ஒரு ஒண்ணுமே தெரியாதவன் லோகத்துல எப்படி சஞ்சாரம் பண்ணுவானோ அந்த மாதிரி சஞ்சாரம். இல்ல தர்மசாஸ்திரம்.
புரியுறதா? ஸோ வந்து இப்ப இதெல்லாம் வந்து ராமாயணத்துல தர்மாகூத்தம்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்கு, ஒரு கமெண்ட்ரி இருக்கு. அது வந்து தர்மசாஸ்திர பரமான ஒரு கமெண்ட்ரி ஃபார் ராமாயணம். ராமாயணம் படிக்கிறதா இருந்தா தர்மாகூத்தத்தோட படிக்கணும்னு வர எங்க சார் எப்பவுமே, ப்ரொஃபசர் எப்பவுமே சொல்லுவார். அதுல வந்து இந்த ஸ்லோகங்கள்லாம் நிறைய வரும். ஸோ பட் திஸ் டசன்ட் அப்ளை பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆர் அ குரு அண்ட் டீச்சர், அ குரு அண்ட் ஸ்டூடெண்ட், அண்ட் பேரண்ட்ஸுக்கும் பசங்களுக்கும். நஹி அப்ருஷ்டுவா கசிச்சித் ப்ரூயாத், கேட்காம அப்பா எனக்கு சொல்லாத. அப்புறம் வந்து அநியாயன பிரிச்சத்தகலாம், குழந்தை வந்து எனக்கு தெரியல சொல்லுப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம குழந்தை தானேன்னு சொல்லிட்டு போறோம். இந்த விவகாரம் வந்து மத்தவா கிட்ட வச்சுக்கப்படாது. லோகே ஜானன் நபி மேதாவினா ஒரு புத்திசாலி, ஜடவது ஆச்சரியத். இந்த லோகத்துல அவன் எப்படி சஞ்சாரம் பண்ணணும்னா, ஒரு ஜடம் எப்படி சஞ்சாரம் பண்றதோ அந்த மாதிரி பண்ணும். அவனுக்கு வந்து எப்படி வேணா முட்டாள்னு சொல்லிட்டு போட்டோம், அவருக்கு ஒன்றும் விவரம் தெரியலப்பா, ஒன்றும் புரியல சொல்லிட்டு போறா, ஓகே. கேட்காம யாருக்கும் எதுவும் சொல்லக்கூடாது. ஏன்னா கேட்காம நீங்க நோட்டீஸ் பண்ணலன்னா, நம்ம கேட்காம அட்வைஸ் பண்ற இடத்துல போய் மாட்டிப்போம். நமக்கே அது வந்து வினையா வந்து அமையும் இல்லையா? சோ இது வந்து இது ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு ஸ்லோகம் நமக்கு. ந அப்ருஷ்டः கஸ்யசித் ப்ரூயாத் ந ச அந்நியாயேன பிருச்சதः ஜானன்னபி ச மேதாவி ஜடவது லோகம் ஆச்சரே. அப்புறம் தீபா படிக்கிறடா? ஆமா. ம். नास्ति विद्या समं चक्षुः, नास्ति सत्य समं तपः, ம். नास्ति राग समं दुःखं, नास्ति त्याग समं सुखम्. சோ வந்து என்ன, ந வித்யா சமம் சக்ஷுகு நாஸ்தி. வித்யைக்கு சமம், வித்யைக்கு சமமான ஒரு சக்ஷுகுனா கண்ணுன்னு அர்த்தம். கண்ணுனா லிட்ரலி கண்ணுங்கிறது இல்ல, நம்மளுடைய பார்வைய வந்து எது வந்து என்லைட்டன் பண்றது அப்படின்னா, பார்வை அப்படின்னா த வே வி லுக் அட் அ திங் அஸ் ஆர் சம்திங். ஏதோ ஒரு புஸ்தகம் படிக்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்றதா இருக்கட்டும், இல்லைன்னா ஏதோ ஒண்ணு ஒரு ரூட்ல போறதா இருக்கட்டும். வித்யாசமம் சக்ஷுகு நாஸ்தி, வித்யைக்கு சமமாக நம்மளை என்லைட்டன் பண்றது, நமக்கு வந்து பார்வையை கொடுக்கறது, நமக்கு அந்த விஷயத்துல ஒரு இன்சைட் கொடுக்கறது வேற எதுவுமே கிடையாது. சரியா? சத்தியசமம் தபஹ நாஸ்தி, சத்தியத்துக்கு சமமான ஒரு பெனன்ஸ். அத அவளுக்கு வந்து என்ன அப்படின்னா, அந்த அந்த சத்தியத்தை பேசுறதுங்கிறதே ஒரு பெரிய விதமான ஒரு தபஸ். சரியா? அதை கடைப்பிடிக்கிறதே. ராகசமம் துக்கம் நாஸ்தி, எதுக்கு சமமான துக்கம் அப்படின்னா அட்டாச்மெண்ட். அட்டாச்மெண்ட், விருப்பம், இதை அடையணும் அதை அடையணும் அப்படின்னா அதை அடையல அப்படின்னா, த மோமெண்ட் யூ ஆர் நாட் ஏபிள் டு அச்சீவ் இட், உங்களுக்கு என்ன உடனே துக்கம் தான் வரும். ஐயோ எனக்கு கிடைக்கலையே, அவளுக்கு கிடைச்சு விட்டே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். ராகசமம் துக்கம் நாஸ்தி, ராகம்ங்கிறது அட்டாச்மெண்ட், ஈடுபாடு, டிசையர் எது வேணா வச்சுக்கோங்க. அதுக்கு சமமான ஒரு துக்கம்ங்கிறது கிடையவே கிடையாது. தியாக சமம் சுகம் நாஸ்தி, ஒருத்தருக்கு வந்து இன்னொருத்தருக்கு அதை கொடுக்கறது அப்படிங்கிறதுக்கு சமமான ஒரு சுகம் எதுவுமே இல்லை. அதை வந்து அந்த கொடுக்கறதுங்கிறது எதை வேணா வச்சுக்கலாம் நீங்க, பைசாவை வச்சுக்கலாம், பொருளை வச்சுக்கலாம், ஞானத்தை வச்சுக்கலாம். நமக்கு தெரிஞ்சதை ஒரு 4 பேருக்கு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு சமமான ஒரு சுகம் நமக்கு கிடைக்குமா? என்ன சொல்றேன்? நமக்கும் வந்து மைண்ட் வந்து நல்லா பிரஷ் அப் பண்ணிப்போம், எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் மைண்ட் சொல்ல சொல்ல, இல்லையா? தியாக சமம் சுகம் நாஸ்தி. சோ நாஸ்தி வித்யாசமம் சக்ஷுகு, நாஸ்தி சத்தியசமம் தபஹ, நாஸ்தி ராகசமம் துக்கம், நாஸ்தி தியாகசமம் சுகம். சரியா இருக்கா? அடுத்தது எஸ். அகிலா ஜி படிக்கிறீளா? आ नास्ति स्त्रीणां पृथक् यज्ञो न व्रतं नाप्युपोषणं पतिं शुश्रूषते येन तेन स्वर्गे महीयते. நீங்களே சொல்லுங்க அதுக்கு மீனிங். ஸ்திரீனாம் ஒரு அன்வயம் பார்த்து அப்படியே சொல்லிட்டே வாங்க. ஓகே, ஸ்திரீனாம் பிருத்தக், ஸ்திரீகளுக்கு தனியா ஒரு யஜ்ஞம் மோ ஒரு தப்பமோ எதுவும் கிடையாது. ஆமா. பதிய வந்து சுசுரூஷ பண்றதுனாலயே அவளுக்கு ஸ்வர்கே மகியத்தே, அவள் ஸ்வர்க்கத்துல அவ எப்படி சொல்றது ஜி, அந்த இடத்த அது வரைக்கும் புரிஞ்சுது. தேன ஸ்வர்கே மகியத்தே, அவ ஸ்வர்க்கத்துக்கு அடையறாள்னு அர்த்தமா? அந்த மாதிரி பதிக்கு வந்து அவ சுஷ்ரூஷ பண்ணாலே அவளுக்கு வந்து அவ வந்து ஸ்வர்க்கத்துல மேன்மையா இருப்பா. புரியுறதா? மகியத்தேன்னா என்னது சொல்லுங்க? மகியத்தே அப்படின்னா மேன்மை, மேன்மையோட இருப்பா. ஷி வில் பி இன் அ பெட்டர் பொசிஷன். ஓகே. மகத் ஸ்தானம் பிராபியத்தேன்னு அர்த்தம். ஓகே, சரியா? சோ அதான். ஆம், ஆ ஸ்திரீனாம், ஸ்திரீகளுக்கு பிருத்தக்குன தனியான யஜ்ஞக, ஒரு யாகம் பண்றதோ இல்லைன்னா ஒரு விரதம் கடைபிடிக்கிறதோ, அப்புறம் நாபி உபோஷணம்ங்கிறது உங்களுக்கு ஃபாஸ்டிங், ஃபாஸ்டிங் இருக்கிறதோ எதுவுமே வேண்டாமா.
ஏன்னா வந்து வாட் எவர் த ஹஸ்பண்ட் டஸ் அதனுடைய 50 நமக்கு வந்துடும். புண்ணியம் மாத்திரம்தான், பாவம் நமக்கு வராது. ஸோ வந்து நமக்கு தனியா எதுவும் பண்ண வேண்டாம். ஆனா என்ன பண்ணணும் தெரியுமோனோ, டஃபஸ்ட் ஒர்க்கு ஏன பதியும் சுஷ்ரூஷதே தேன ஸ்வர்கே மஹீயதே. ஸோ எந்த ஒரு ஏன அப்படிங்கிறது இங்க ஸ்திரீகளுக்கு போகாது, ஏன்னா யயான்னு வரணும். ஏன அப்படின்னா ஏன கர்மனான்னு வச்சுக்கோங்க. எந்த ஒரு கர்மாவினால, எந்த ஒரு காரியத்தினால பதியை சுஷ்ரூஷதே சுஷ்ரூதே சுஷ்ரூஷதே. ஏங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கு. எந்த ஒரு காரியத்தினால பதியானவன் சுஷ்ரூஷா பண்ணப்படுகிறானோ அந்த ஒரு காரியத்தினாலேயே சொர்க்கே மகியத்தை, அவன் வந்து சொர்க்கத்துல வந்து நல்ல ஒரு நல்ல ஸ்தானத்துல இருப்பான். சரியா? So, நாஸ்தி ஸ்ரீணாம் பிருதக் யஜ்ஞः ந விரதம் நாபி உபோஷணம் பதிம் சுஷ்ரூஷதே ஏன தேன சொர்க்கே மகியதே. அதுக்கப்புறம் ராஜலக்ஷ்மி படிக்கிறேடா, ராஜாஜி நகர். नित्यं स्नात्वा शुचिः कुर्यो குர்யாத் कुर्यात् वर्ष தேவ पितृतर् தேவ ரிஷி பித்ரு தர்ப்பணம். एव देव ऋषि पितृतर्पणं ம் देवता अभ्यर्चनं च एव समित् आदानं च ஆ குர்யாத் आदानं च ஆதானம் ச குர்யாத். ஓகே, அன்வயத்துல இருக்கு. நித்யம் ஸ்நாத்வா சுச்சிஹி சன்னு தேவ ரிஷி பித்ரு தர்ப்பணம் தேவதா அபியர்ச்சனம் ச ஏவ சமிதாதானம் ச குர்யாத். ஸோ நித்யம் ஸ்நாத்வா, தினம் குளிச்சுட்டு, சுச்சிஹி அப்படின்னா யூ பியூரிஃபை யுவர் செல்ஃப், கீப் யுவர் செல்ஃப் கிளீன். சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா தேவ ரிஷி பித்ரு தர்ப்பணம். வந்து ஒருத்தர் வந்து தர்ப்பணம் பண்ணணும். யாருக்கு அப்படின்னா தேவ தர்ப்பணம், ரிஷி தர்ப்பணம், பித்ரு தர்ப்பணம். சரியா? அதுக்கப்புறம் அந்த இதுல பண்ணுவா, அந்த அது என்னது காரியம்லாம் முடிச்சுட்டு ஒண்ணு பண்ணுவாளே, அது பேர் என்ன சொல்லுவா? பிரம்ம யஜ்ஞமா? பிரம்ம யஜ்ஞம். பிரம்ம யஜ்ஞம், ஆமா. பிரம்ம யஜ்ஞத்துல ப- தர்ப்பணம் பண்ணுவா, இது சொல்லிட்டு தான் பண்ணுவா. அப்புறம் தேவதா அபியர்ச்சனம் ச ஏவ, அதுக்கப்புறம் தேவர்களை வர்ஷிப் பண்றதும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா சமித் ஆதானம் ச குறியா. சமித் ஆதானம் அப்படிங்கிறது இது அஹ், அதாவது அக்னியை வந்து ஏத்துறது, அதையும் வந்து பண்ணணும். இது எல்லாமே வந்து பிரம்மச்சாரிகள் பண்றதா ஆமா சமிதாதானம்ல? ஆமா சமிதாதானம். சமித் ஆதானம்ங்கிறது சமிதாதானம் ம். ச குர்யாத். சோ நித்யம் ஸ்நாத்வா சுச்சிஹி சன்னு தேவ ரிஷி பித்ரு தர்ப்பணம், அப்புறம் தேவதா அபியர்ச்சனம், தேவதாயிகளுக்கு அபியர்ச்சனம்ங்கிறது பூஜை, அப்புறம் சமிதாதானம் ச குர்யாத், சமித் ஆதானம். சரியா? அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ரமா மேடம் படிக்கிறடா. पठतो नास्ति मूर्खत्वं जपतो नास्ति पातकम् ம் जाग्रतस्तु भयं नास्ति कलहो नास्ति मौनिनः அவ்வளவுதான். சோ படத்தக மூர்க்கத்துவம் நாஸ்தி, படிச்சுட்டே இருக்கிறவாளுக்கு ஸ்டூபிடிட்டிங்கிறது கிடையாது, முட்டாள்தனம்ங்கிறது கிடையாது. மூர்க்கஸ்ய பாவக மூர்க்கதா மூர்க்கத்துவம். சரியா? சோ படிச்சுட்டே இருக்கிறவாளுக்கு மூர்க்கத்துவம்ங்கிறது கிடையாது. ஜபதக பாத்தகம் நாஸ்தி. சார் ஜபம் பண்றதுனால என்னன்னா பாத்தகம், அவளுக்கு வந்து பாவம்ங்கிறது சேராது. ஜபாத் சித்திகின்னு வரீங்க வாத்தியார் எப்பவுமே. ஜபதக பாத்தகம் நாஸ்தி. ஜாகிரஹ ஜாகிரதக து பயம் நாஸ்தி. எப்பவுமே அலர்ட்டா இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அவளுக்கு பயம்ங்கிறதே கிடையாது. அவன் எங்கேயா அங்க எங்கேயா இருந்தோம்னா யாராவது டங்குன்னு ஒண்ணு வச்சானா நமக்கு அரண்டு போயிடுவோம். ஸோ ஜாகிரதா அப்படின்னா எப்பவுமே ஒரு அலர்ட்டா இருந்தோம்னா நமக்கு பயம்ங்கிறது கிடையாது. மௌனினக கலஹக நாஸ்தி. யாரு வந்து மௌனமா இருக்காளோ அங்க அங்க அவகிட்ட ஒரு 10 வார்த்தை பேசுற இடத்துல ஒருத்தர் ஒரு வார்த்தை பேசினாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீடே நிசப்தமா இருக்கும் இல்லையா? 2 பேர் இருக்கா, ஒருத்தர் பேசிட்டே இருக்கா, இன்னொருத்தர் பேசாம எல்லாத்துக்கும் ஊன் கொட்டிகிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்க, கலகமே கிடையாது. முக்கால்வாசி பேர் வீட்டுல அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ மௌனினக கலஹ நாஸ்தி. யார் வந்து மௌனமா இருக்காளோ அந்த அந்த இடத்துல வந்து ஒரு கலகம்ங்கிறது இருக்காது. கலகம்ங்கிறது கலகம் ஊட்டுறது, இல்லைன்னா ஒரு டிஸ்பியூட், ஒரு டாபிக் எடுத்துட்டு 2 பேர் அதை சூடா ஆர்கியூ பண்ணிட்டே இருந்தா வளர்ந்துட்டே போய் வெடிச்சிடும் அது. அதுவே வந்து ஒருத்தர் சைலண்டா 10 வார்த்தை பேசுற இடத்துல ஒரே ஒரு வார்த்தையோடு முடிச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க, அரை வரி சென்டென்ஸ்ல, மௌனினக கலஹ நாஸ்தி. சமஸ்த பதம் மாதிரி இத்தினூன்னு ஒரு வார்த்தையில முடிச்சுட்டான்னா விஷயம் போச்சு இல்லையா? அதான் நல்லா இருக்கு இல்லையா? அது பட்டத்தோ நாஸ்தி மூர்க்கத்துவம் ஜபதோ நாஸ்தி பாதகம் ஜாகிரதஸ்து பயம் நாஸ்தி கலஹோ நாஸ்தி மௌனினஹ. அடுத்தது அகிலா மேடம் படிங்கோ.
ஆ ம். பண்டிதே ச குணாः सर्वे மூர்खे दोषा हि केवलं तस्मान् मूर्ख सहस्रेभ्यः प्राज्ञ एको विशिष्यते. பண்டிதே சர்வே குணாக சந்தி. பண்டிதனிடத்தில் எல்லா குணங்களும் இருக்கின்றன. மூர்க்கே கேவலம் தோஷாக சந்தி. மூர்க்கன்கிறவன் அவன்கிட்ட என்ன அப்படின்னா அப்படியே நீங்க வந்து 1 2 3 4 புல்லட் பாயிண்ட்ஸ் போடலாம் தோஷங்கள். ஸோ கேவலம் தோஷம் தான் இருக்கு. தஸ்மாத் மூர்க்க சஹசிரேபியா ஏகः பிராக்ஞः விசிஷ்யதே. 1000 முட்டாள்களுக்கு முட்டாள்களை விட ஒரு பிராக்ஞ ஒரு புத்திசாலிங்கிறவன் விசேஷமாக திகழ்கிறான். புரியுறதா? சோ வந்து அதுதானே உங்களுக்கு வந்து பகவத் பாதாளோட அப்பா தானே கேக்குறாருல, பல ஆ, குழந்தைகள் மூர்க்காளா வேணுமா, ஒண்ணு ஒரு குழந்தை சர்வஜனா புத்திசாலியா வேணுமா? இருந்து லெஸ் ஆயுசு. ஆஹ் மூர்க்கன். ஆமா. ஒரு குழந்தைய எடுத்துக்கிறேன். ஒரு 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 சத்புத்திரக குலத்தை வர்த்திக்கிறான். ஒரு அசத்புத்திரனான 100 அசத் குழந்தைகள் வந்து குலத்தை நாசம் பண்றது. எப்படி அந்த இது மாதிரி தானே அந்த ஃபாரஸ்ட் இதுதானே. ஒரு ஒரு பூ அங்க இருந்துடுத்து அப்படின்னா எல்லா இடத்துலயும் நறுமணம் வீசும். அப்படியே காட்டு தீ பரவித்துனா எல்லாத்தையும் காட்டையே அழிச்சுப்படும். ஸோ அதே மாதிரி இங்க என்ன அப்படின்னா பண்டிதன் இடத்துல எல்லா குணங்களும் இருக்கிறது. மூர்க்கன் கிட்ட தோஷங்கள் தான் இருக்கு. அதனால மூர்க்கா 1000 பேரை விட ஒரு பிராக்யன்கிறவன் சிரேஷ்டனாக இருக்கான். சரியா? அப்புறம் தீபா. தீபா மியூட்ல இருக்கேள். ஒரு நிமிஷம் ம், பண்றேன். ம். पयः पानं भुजङ्गानां केवलं विश्वधर्म विश्व விஷவர்தனம். விஷவர்தனம். विषवर्धनम् ஆ, विषवर्धनम् उपदेशो हि मूर्खाणां प्र प्रकोपाय न शान्तये. புஜங்கானாம் பயப்பானம் கேவலம் விஷவர்தனம். புஜங்கா அப்படின்னா பாம்புன்னு அர்த்தம். சர்பண்ட், ஸ்னேக்ஸ். ஸோ புஜங்கானாம் பாம்புகளுக்கு பயப்பானம், பயகனா பால். பாலை பாம்புக்கு பால் வாத்தாலும் அது விஷத்தை தானே கக்கும் சொல்லுவோம் இல்லையா தமிழ்ல. அதேதான் இங்க. பயப்பானம் புஜங்கானாம் கேவலம் விஷவர்தனம். பாம்புக்கு பாலை வாத்தேனா, பாலை குடிக்க வச்சேனா அது கேவலம் விஷத்தை தான் உனக்கு வந்து விஷத்தை தான் ஜாஸ்தி படுத்தும். அப்படின்னா விஷம் நீ என்ன பாலை கொடுத்தாலும் உனக்கு ஒத்திட்டு தான் போகிறது. அது அது எப்படி அப்படின்னா எது மாதிரி அப்படின்னா மூர்க்கானாம் உபதேச பிரகோபாய பவதி நது சாந்தையே. ஒரு மூர்க்கனுக்கு போய் நீ வந்து உபதேசம் பண்ணேன்னு வச்சுக்கோ. நீ கார்த்தால எழுந்துக்கோ, 5 மணிக்கு ஜாகிங் போ அப்படின்னு நீங்க ஒரு 1 மணி நேரம் இது கொடுத்தேள் அப்படின்னா அடுத்த நாள் வந்து உங்களுக்கே அலாம் தான் ஆஃப் பண்ணிடுவான். ஸோ மூர்க்கானாம் உபதேச பிரகோபாய பவதி. அவனுக்கு வந்து இட் ஒன்லி கிண்டல்ஸ் இஸ் ஆங்கர். ந சாந்தையே. அவனுக்கு வந்து சமாதானம் படுத்துறதோ அவனை புரிய வைக்கிறதுக்கோ அது யூஸ் படாது. அது எது போல அப்படின்னா புஜங்கானாம் பயப்பானம் கேவலம் விஷவர்தனம். எது போல அப்படின்னா மூர்க்காளுக்கு பண்ற உபதேசம்ங்கிறது அவளுடைய கோபத்தை இன்க்ரீஸ் பண்ணமே தவிர அவளை சாந்தப்படுத்தாது. புரியுதா? ரொம்ப ஃபேமஸ் ஸ்லோகம் இது. அடுத்தது ராஜலக்ஷ்மி, ராஜாஜி நகர் படிங்க. पर परधारान् परद्रव्यं परिवादं परस्य च परिहासं गुरोः स्थाने चापल्यं च विवर्जयेत्. பரதாரான் பரதிரவியம் பரிவாதம் பரஸ்ய ச பரிஹாசம் குரோஹோ ஸ்தானே சாப்பல்யம் ச விவர்ஜயேத். ஸோ பரதாரான்னு தாரா அப்படின்னாலே உங்களுக்கு ஒய்ஃப்னு அர்த்தம். தாராகாங்கிறது இட்ஸ் நித்திய புல்லிங்க வார்த்தை, பகுவச்சனம். தாராகா தாரான். ஸோ இன்னொருத்தரனுடைய ஒய்ஃபையும், பரத்ரவ்யம் இன்னொருத்தரனுடைய பொருளையும், பரிவாதம் இன்னொரு காசிப்பையும் இன்னொருத்தர் பத்திய விஷயத்தையும், பரஸ்ய பரிகாசம் ச இன்னொருத்தரனுடைய பரிகாசத்தையும், குரோஹோ ஸ்தானே சாப்பல்யம் ச விவர்ஜயே. ஸோ குரு வந்து ஏதா ஒண்ணுத்த வந்து நமக்கு சொன்னாருன்னு வச்சுக்கோங்க. இந்த புக்கை இப்ப படிக்காதீங்கோ, இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் படிங்கோ அப்படின்னு குரு நமக்கு சொன்னார்னா தேர் வில் பி சம் ரீசன் பிஹைண்ட் தட். ஸோ வந்து அது எதுனா இவர் என்ன நமக்கு இந்த மாதிரி சொல்றார், நம்ம படிச்சுட்டு நம்ம இவரை விட புத்திசாலி ஆயிடுவோங்கிற ஒரு எண்ணமோ இவருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கப்படாது. குரோஹோ ஸ்தானே சாப்பல்யம். குருவுக்கு அந்த இடத்துல ஒரு சபலதா ஆதன விவர்ஜயே. ஸோ இது எல்லாத்தையுமே என்ன அப்படின்னா நீங்க வந்து அவாய்ட் பண்ணணும். விவர்ஜனம் விவர்ஜயத்துங்கிறது யூ ஷுட் அவாய்ட். என்ன அப்படின்னா இன்னொருத்தரனுடைய
ஒய்ஃபை பத்தி யோசிக்க கூடாது, இன்னொருத்தரனுடைய பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, அப்புறம் இன்னொருத்தரை பத்தி காசிப் பண்ணக்கூடாது, அப்புறம் இன்னொருத்தரை பத்தி பரிகாசம் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் இன்னொரு என்ன அப்படின்னா குரோஹோஸ்தானே சாப்பல்யம் ச விவச்சே, குருவனுடைய ஐடியாஸ் ஆர் அவர் சொல்ற விஷயத்துல நம்ம வந்து கான்ட்ரடிக்ட் பண்ணாம இருக்கிறது பெட்டர். சரியா? ம். இந்த பிரதாபருத்ரியம்ங்கிற ஒரு டெக்ஸ்ட் இருக்கு. அது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனான்னு தெரியல. அது வந்து பூரா அந்த ராஜா பத்தி, இட் இஸ் அலங்கார டெக்ஸ்ட், அலங்கார சாஸ்திரம் அது. எங்க வாத்தியார் எப்பவுமே சொல்லுவார், நான் வந்து அந்த புக்கு படிக்கவே மாட்டேன், ஃபுல்லா அந்த ராஜாவை பத்தியே, அந்த ராஜா தான் சந்திரன், அந்த ராஜா தான் சூரியன், அந்த ராஜா தான் விஷ்ணு, அந்த ராஜா தான் சிவன், அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி பண்ணி சாஸ்திரத்துக்கு, சாகித்ய சாஸ்திரத்துக்கு என்னெல்லாம் எக்ஸாம்பிள் வேணுமோ எல்லாத்தையும் வித்யாநாதருங்கிற ஒரு கவி எழுதியிருக்கார். ஸோ வந்து ஃபைலா போனாலும் போவேனே தவிர அந்த புஸ்தகத்தை நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாராம் பெரியவாள் கிட்ட போய். அப்ப பெரியவா சொன்னாலாம், ஏய் அதுல ஒரு ஸ்லோகம் ரொம்ப நன்னா இருக்கும்டா அப்படின்னாலாம். என்ன அப்படின்னா, பரிஹாசே அப்படி அனௌச்சித்யம், ஸ்வப்னே அப்படி அந்யவதூகதாம், சத்ரோ அப்படி அகுணாரோபக காகதீந்திரோ நமிஷ்யதே. சோ வந்து என்ன அப்படின்னா, பரிஹாசே அப்படி அனௌச்சித்யம், ஒருத்தரை கிண்டல் பண்றதுல கூட ஒரு ஔச்சித்யம், தெர் இஸ் ஒரு பார்டரை நம்ம தாண்டக்கூடாது. தெர் இஸ் a லிமிட். ஒருத்தரை பரிகாசம் பண்றதுல கூட யூ ஷுட் ஹாவ் அ லிமிட் இல்லையா? அதை தாண்டிட்டோம் அப்படின்னா பிரச்சனை ஆயிடும். பரிகாசே அப்படி அனௌச்சித்யம், ஔச்சித்யம் இல்லாமல் இருக்கும் தன்மை. ஸ்வப்னே அப்படி அந்நியவது கதா, சொப்னத்துல கூட இன்னொரு வதுவை யோசிக்காம இருக்கிறது, இன்னொரு ஸ்திரீயை பத்தி யோசிக்காம இருக்கிறது. சத்ரவபி அகுணாரோபக, நமக்கு வந்து சத்ருவா இருந்த பொழுதிலும் கூட வி ஷுட் நாட் attribute them with பேட் குவாலிட்டி. நமக்கு பிடிக்கலங்கிறதுனால அவளை பத்தி இல்லாததும் போலாம் சொல்லக்கூடாது இல்லையா? சத்ரோவபி அகுணாரோபக காகதீந்திரோ ந மிருஷ்யதே, காகதீந்திரோ ந மிருஷ்யதே. சோ இந்த காகதீந்திரன்கிறவன் இதெல்லாம் பண்ணவே மாட்டான். புரியுறதா? சோ அதுதான் இங்க வந்து பரதிரவியத்துக்கு ஆசைப்படுறது, பரதாரான் பரஸ்ய பரிகாசம். சோ முன்னுத்தரனுடைய பரிகாசம் வந்து அதுல வந்து ஒரு அனௌச்சித்தியம் இருக்கக்கூடாது, சும்மா ஒரு வேடிக்கைக்கு பண்ணலாம், ரொம்ப பண்ணக்கூடாது இல்லையா? சோ அதுதான் இந்த ஸ்லோகம். அப்புறம் அடுத்தது, அடுத்தது நான் படிக்கட்டா? படிங்க. அந்த ஆர்டர் யாரு கேளோ அப்படியே சொல்லிட்டே வரேன் நான். ஆ பரோபகரணம் ஏஷாம் ஜாகர்த்தி ஹிருதயே சதாம் நஷ்யந்தி விபதः தேஷாம் சம்பதः ஸ்யுஹு பதே பதே. ம் ஆ சோ வந்து பரோபகரணம் ஏஷாம் ஜாகர்த்தி ஹிருதயே சதாம் நஷ்யந்தி விபதः தேஷாம் சம்பதः ஸ்யுஹு பதே பதே. ஏஷாம் சதாம் ஹிருதயே பர உபகரணம் ஜாகர்த்தி தேஷாம் விபதः நஷ்யந்தி சம்பதः பதே பதே ஸ்யுஹு. சோ வந்து என்ன அப்படின்னா, யாருக்கு ஏஷாம் எந்த ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு, ஏஷாம் சதாம் எந்த நல்லவாளுக்கு, ஹிருதயத்துல பர உபகரணம் ஜாகர்த்தி மத்தவாளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து எப்பவுமே வந்து மேலோங்கி இருக்கோ, ஜாகர்த்தி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஜாகரணம், ரொம்ப அலர்ட்டா இருக்காளோ, மத்தவாளுக்கு ஹெல்ப், பரோபகாரார்த்தம் இதம் சரீரம்னு சொல்றோம் இல்லையா? சோ மத்தவாளுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற ஒரு தாட் வந்து யாருக்கு வந்து மேலோங்கி இருக்கோ, தேஷாம் விபதக நஷ்யந்தி, அவளுக்கு வந்து விபத்து அப்படின்னா ஆபத்துன்னு அர்த்தம், கலாமிட்டிஸ். தேஷாம் விபதக நஷ்யந்தி, அவளுக்கு வந்து கெட்டதெல்லாம் அழிஞ்சு போயிடும். சம்பதக பதே பதே ஸ்யுஹு, அண்ட் அட் எவ்ரி ஸ்டெப் பதே பதே பிரதிபதம், ஒவ்வொரு ஸ்டெப்லயும் சம்பத்து, நல்ல ஒரு ப்ராஸ்பரிட்டி அப்படிங்கிறது ஆயிடும். மத்தவாளுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா, ஊரார் புள்ளைய வீட்டு வெளுத்தா தம்புள்ள தானா வளரும்னு சொல்றா இல்லையா? அந்த மாதிரி மத்தவாளுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற அந்த சாதுக்களினுடைய நல்லவாளுடைய ஹிருதயமானது எப்பவுமே வந்து அலர்ட்டா இருக்கும். அப்படி இருக்கிறதுனால என்ன அப்படின்னா, அவளுக்கு வந்து விபத்து, அவளுக்கு வருகின்ற அந்த ஆபத்துங்கிறதும் அழிஞ்சு போயிடும். சம்பதக பதே பதே சிகு, அட் எவ்ரி ஸ்டெப் தேர் அவளுக்கு வந்து ப்ராஸ்பர் ஆயிண்டே போவான். சரியா? அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகம் யார் படிக்கிறேன்? மாலினி மேடம் படிக்கும். தீபா और दीपा और मालिनी, एनीवन ஆ, दीपा படிங்க. படிக்குமா? படிங்க. परोक्षे कार्यहन्तारं प्रत्यक्षे प्रियवादिनं वर्जयेत् तादृशं मित्रं विषकुम्भं पयोमुखम्. மீனிங் ட்ரை பண்றேளா தீபா? ஆ, प- आ, परोक्षे कार्यहन्तारं. ம் சரி, ஓகே, परोक्षे கொடுங்க பரவாயில்ல. சோ பரோக்ஷே, பரோக்ஷம் பிரத்யக்ஷம்னா டைரக்ட்னு அர்த்தம், பரோக்ஷம் அப்படின்னா அப்பிரத்யக்ஷம், டைரக்டா இல்லைன்னு அர்த்தம். பரோக்ஷே காரியஹந்தாரம் பிரத்யக்ஷே பிரியவாதினம், நீங்க வந்து கொஞ்சம் நன்னா பேசிட்டு இருக்கேள்,
நன்னா தேன் ஒழுக பேசினான்னு சொல்லுவோம் தெரியுமா? பிரத்யக்ஷேனா இன் யோர் பிரசன்ஸ் பிரியவாதினம், நன்னா பிரியத்தை பேசுறா. பரோட்சே நீங்க போனப்புறம் உங்களுக்கு நல்ல வேட்டு வைக்கிறா. காரியஹந்தாரம், உங்க காரியத்தை வந்து அழிக்கிறா. தாதிருஷம் மித்ரம், அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டை நீங்க வச்சுக்க வர்ஜயேத். எப்படி அப்படின்னா, பயக முகம் விஷ கும்பம். அதாவது ஒரு கும்பம் இருக்கு, அது பூரா விஷம், ஆனா மேல் திட்டு மாத்திரம் பாலா இருக்கான். அந்த மாதிரி இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஸோ தே ஆர் இன் யோர் பிரசன்ஸ், தே ஆர் ரொம்ப ஹாப்பியா உன்னை பத்தி புகழ்ந்துண்டு உன்கிட்ட நல்ல விஷயத்த பேசிட்டு, நீ எழுந்து போனதுக்கு அப்புறம் என்ன உன்னை வந்து அங்கேருந்து அவா கிளம்பி போன அப்புறம் ஐயோ அவாளா அப்படின்னு சொல்றோமோ. ஸோ அந்த மாதிரி பரோட்சே காரியஹந்தாரம், இன் யோர் ஆப்சன்ஸ் உன் காரியத்தை வந்து அழிக்கிறவாளும், பிரத்யக்ஷே இன் யோர் பிரசன்ஸ் அப்படியே தேனொழுக பேசுறவா. அப்படி தாதிருஷம் மித்ரம், அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆனவா எப்படி இருக்கா? தாதிருஷம் மித்ரம் வர்ஜயேத். எது போல அப்படின்னா, பயோமுகம் விஷகும்பம். சோ வந்து விஷகும்பம் பயோமுகம். அந்த கும்பம் வந்து, கும்பம்னா பானைன்னு அர்த்தம், ஒரு கலசம்னு அர்த்தம். அது பூரா விஷம் இருக்கு, ஆனா மேல மாத்திரம் பால் இருக்கு அப்படின்னா அதை பார்த்து நம்ம ஏமாறக்கூடாதுன்னு அதே மாதிரிதான். சரியா? அதுக்கப்புறம் மாலினி மேடம் படிங்க. पादपानां भयं वातात् पद्मानां शिशिरात् भयं पर्वतानां भयं वज्रात् साधूनां दुर्जनात् भयம். சொல்றேடா நீங்களே. ம் செடிகளுக்கு காத்து, இந்த வயலண்ட் விண்ட் வந்தாக்கா பயம், பிகாஸ் தே கேன் ஃபால் டவுன். ஆமா. லோட்டஸஸ்க்கு சிசிரனா ஸ்னோ, ஹிமா, குளிர். ஏன்னா சூரியன் வந்தாதான் தாமரை மலரும். சூரியன் சூரியன் வந்தாதான் சந்திரன் குளிர்ல மூடிடும். பாடி போடும். ஆமா ஆமா. பர்வதானாம் பயம் வஜ்ராத். வஜ்ராத்னா இந்திரனோட வஜ்ர ஆயுதமா இல்ல லைட்னிங்கா, ஐ டோன்ட் நோ. அதேதான். சோ பர்வத கதை, இந்திரன் வந்து அந்த பர்வத்தங்களினுடைய ரக்கையெல்லாம் பக்ஷத்தெல்லாம் கட் பண்ணிடுறான் இல்லையா? கதை, புராண கதை இருக்கு இல்லையா? சோ அதனால பர்வதங்களுக்கு அந்த வஜ்ராது பயம், அந்த இந்திரனுடைய வஜ்ராயுதத்தை பார்த்துட்டு தே ஆர் ஸ்கேர்ட் ஆஃப். சரியா? சாதுனாம் துர்ஜனாது பயம். சொல்லுங்க. சாதுக்களுக்கு கெட்டவாளுனாக்கா, ஒன்னும் கெட்டது பண்ணாது கூட they can do you harm. ஆமா. சோ வந்து துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்றோமே, அதான் சாதுனாம் துர்ஜனாத் பயம். சோ பாதபானாம் பயம் வாதாத் பத்மானாம் சிசிராத் பயம் பர்வதானாம் பயம் வஜ்ராத் சாதுனாம் துர்ஜனாத் பயம். அப்புறம் ராஜலட்சுமி மேடம் படிக்கிறீங்களா? पादाभ्यां न पृषेत् अग्निं गुरुं ब्राह्मणेव च न एव गां च कुमारीं च न वृद्धं न शिशुं तथा. இது ரொம்ப சிம்பிள், ட்ரை பண்றீங்களா? पादाभ्यां न स्पृशेत्, don't touch with your feet. Gurum, that is Agni is fire, and Guru is teacher. Brahmana, the Brahmana. Then Gam is cow. Kumari is a girl. Vritha is an old person, and Shishu is a child. ஆமா. சோ பாதாபியாம் ந ஸ்பிருஷேது, காலுனால தொடப்படாது. யாரார? அக்னியை தொடக்கூடாது. அக்னியை தொடவே முடியாது. பட் அந்த அக்னி முடிஞ்சோடனே இப்படி காலால் தட்டி விட்டுட்டு போறதுலாம் பண்ணக்கூடாது. குருவை உதைக்கப்படாது. ஒரு பிராமணனை தொடப்படாது. காம், பசுவை தொடக்கூடாது. அதே மாதிரி குமாரி, கல்யாணம் ஆகாத ஒரு ஸ்திரீயை வந்து காலால உதைக்கப்படாது, காலால வைக்கப்படாது. விருத்தம், வயசானவாளை தொடப்படாது. ததா சிசும், ஒரு குழந்தையும் பண்ணக்கூடாது. ஸ்பிருஷேத். சரியா? என்னது இந்த பர்பஸ் ஆஃப் இட்? யார காலால தொட முடியும்னு பெர்மிஷனா மத்ததுக்கெல்லாம்? இல்ல, தொட முடியுங்கிறது இட்ஸ் நாட் டச்சிங், உதைக்கிறதுன்னு அர்த்தம். சரியா? அதான். அடுத்த ஸ்லோகம் யாரோடது? நான் படிக்கட்டாஜி? படிங்கோ. பானம் துர்ஜன சம்சர்கः பத்யாச்ச விரஹோதனம் ஸ்வப்னோ அந்யகேஹ வாசஸ்ச நாரீணாம் தூஷணானி ஷட். சொல்லட்டா? சொல்லுங்க. ஈஸி. நாரீணாம் ஷட் தூஷணானி, 6 இது லேடி பேட் குவாலிட்டிஸ் ஃபார் ஸ்திரீகள். என்னது அப்படின்னா பானம், அதாவது மதுபானம், ஆல்கஹால். துர்ஜன சம்சர்க, கெட்டவாளோட ஒரு சங்கதி. அப்புறம் பத்யா விரஹ, அது தெரியல எனக்கு. விரஹனா staying away from the husband. அட்டனம், சும்மா ஊர் சுத்துறது. ஸ்வப்னஹ, ஒரு எப்பவுமே ஒரு டே ட்ரீமிங், ஒரு வேர்ல்ட்ல உட்கார்ந்து இருக்கிறது. அந்யகேஹ வாசக,
இன்னொருத்தர் ஆத்துல போய் தங்கறது, இதெல்லாமே வந்து நாரிகளோட ஒரு அட்வைஸ் பண்ணாத ஒரு விஷயங்கள். இதெல்லாம் இந்த காலகட்டத்துக்கு சரி வருமா அப்படின்னா சேஃப்டி இல்ல எல்லாமே சொல்லியிருக்கா அவ்வளவுதான். சரி, அந்த காலத்துல வந்து ஜென்ரலி இந்த மாதிரி 6 months மை ஹஸ்பண்ட் இஸ் இன் யூரோப் அப்படின்னு யாரும் அந்த காலத்துல சொல்ல மாட்டேல. அதனால பத்தியா விரகம்ங்கிறது இல்ல அந்த காலத்துல. அதே மாதிரி அட்டனம் அப்படிங்கிறதும் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறதுக்கே சிரமமா இருக்கும். இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் கிடையாது. ஸோ அது சும்மா ஊரை சுத்துறதுக்கு என்ன வீட்டு வேலையே கரெக்டா இருக்கும் இல்லையா. சொப்னஹா அண்ட் அந்யகேக வாசகா, இன்னொருத்தர் வீட்டில் போய் ஸ்டே பண்றது இதுக்கெல்லாம் வந்து பிரசக்தி வாஸ் வெரி லெஸ், சான்சஸ் வெரி லெஸ் ஆன் தோஸ் டேஸ். ஸோ அதனால அண்ட் ஃபார் த சேஃப்டி பர்பஸ் ஆல்சோ ரெஸ்ட்ரிக்ஷன் வாஸ், அவளுக்கு அந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டா. இப்போ வந்து யூ காண்ட் யூ cannot apply all these for the current generation of women, but in spite of that safety comes first இல்லையா. என்ன சொல்றேன்? ஆ, அதுக்கப்புறம் அடுத்தது யார் படிக்கிறேன்? நான் படிக்கவா? படிங்க. படிக்கவா? படிங்கோ. पित्रो नि पित्रोर्नित्यं प्रियं कुर्यात् आचार्यस्य च सर्वदा तेष्वेव त्रिषु तुष्टेषु तपः सर्वं समाप्यते. பித்ரோஹோ நித்தியம் பிரியம் குறியாத். பித்ரோஹோ அப்படின்னா மாதாச்ச பிதாச்ச தயோஹோ பித்ரோஹோ. சரியா? அம்மா அப்பா ரெண்டு பேருக்கும், பேரண்ட்ஸ்க்கு நித்தியம் எப்பொழுதும் பிரியத்தை செய்யணும். அப்பா அம்மாவுக்கு என்ன பிடிக்கிறதோ, யாரோ ரோட்ல இருக்கிறவாலும் நம்ம திட்டிட்டு போறோம், நம்ம அப்பா அம்மா ரெண்டு சொன்னா கேட்டுக்க கூடாதா? சோ பித்ரோஹோ நித்தியம் பிரியம் குறியாத். அப்பா அம்மாவுக்கு எப்பவுமே நம்ம வந்து வி ஷுட் பி வெரி பிளீசிங்கா இருக்கணும் அவகிட்ட. ஆச்சாரியஸ்ய சர்வதா பிரியம் குறியாது. வாத்தியார்கிட்ட எப்பவுமே நம்ம கோச்சிக்க கூடாது. அவர் என்ன சொன்னாலும் நமக்கு எப்பேற்பட்ட வாத்தியாராக இருந்தாலும் அவர் சொல்றது நன்மைக்கே அப்படிங்கறத எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் த்ரிஷு தேஷு துஷ்டேஷு, இந்த மூணு பேரும் அப்பா அம்மா குரு இவா மூணு பேரும் துஷ்டாகா அப்படின்னா சந்துஷ்டாகா, சந்தோஷம் அடைஞ்சுட்டோம். இஃப் வி ப்ளீஸ் தீஸ் த்ரீ பீப்புள் சர்வம் தபகா சமாப்பியதை, எல்லா தபஸும் அதுலயே அடைஞ்சு விட்டுரும். அதை விட்டுவிட்டு நம்ம வந்து இது மாதிரிதான், இப்போ அப்பா அம்மாவை சுத்தி வந்துட்டேன் டக்குன்னு பிள்ளையார் வாங்கின்னு விட்டாரோனோ, அப்பா அம்மா தான் உலகம்னுட்டு. அந்த மாதிரி முதல்ல அப்பா அம்மாவை மதிக்காம வேற போய் நம்ம அனாத ஆசிரமத்துல கொண்டு போய் இதை கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, வீட்டுல இருக்க வாழ்க்கை சாப்பாடு போடாம அன்னதானம் பண்ணனா அதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதே மாதிரி நம்ம குரு சொல்றத கேட்காம மத்தவ, நமக்குன்னு ஒரு குரு இருக்கா இல்லையா, அவ பேச்சை விட்டுட்டு வேற எங்கேயாவது போய் உட்காந்து லெக்சர் கேட்டுட்டு இருந்தோம்னா அது இவா மூணு பேரும் சந்தோஷம் அடைஞ்சுட்டா அப்படின்னா சர்வம் தபஹ சமாப்பியதே, எல்லா தபஸும் அதற்குள்ளேயே அடங்கிடும். சரியா? அடுத்தது பியூட்டிஃபுல் ஸ்லோகா அது. படிக்கிறீங்களா? யார் படிக்கிறீர்கள்? ரமா மேடம் படிங்க. पुस्तकेषु च या विद्या परहस्तेषु यद्धनम् उत्पन्नेषु च कार्येषु न सा विद्या न तद्धनम्. புஸ்தகேஷு ச யா வித்யா, என்கிட்ட அப்படியே என்சைக்ளோபீடியா பூரா வச்சிருக்கேன் ஆத்துல, அதனால என்ன பையன் நீ படிச்சு அதையாவது இல்லையோனோ. புஸ்தகேஷு ச யா வித்யா, நாலேஜ் இந்த புக். அந்த பரஹஸ்தேஷு ச எத்தனம், என்கிட்ட பேங்க்ல கால்னா காசு இல்லை, ஆனா என் பக்கத்தாத்துக்காரங்கிட்ட வச்சிருக்கான் நிறையனா, அதுல நமக்கு என்ன லாபம்? உற்பத்தேஷு ச அதாவது காரியகாலே சமாயாத்தே நசா வித்யா ந தத்தனம்னு ஒரு வெர்ஷன் இருக்கு. உற்பத்தேஷு ச காரியேஷு, when the time in need of the knowledge and of the money, நசா வித்யா ந தத்தனம். அது வந்து உங்களுக்கு இருங்கோ அஷ்டாத்தியாயி.com பார்த்து சொல்றேன் அப்படின்னு சொன்னா அது வேலைக்கு ஆகாது இல்லையா, நம்ம டக்குன்னு அடிக்கணும்ல, அதானே. அது கம்ப்யூட்டர் புடிங்கிட்டானா என்ன பண்ணுவோம்? ஸோ புஸ்தகேஷு ச யா வித்யா பரஹஸ்தேஷு எது தனம் உற்பத்தேஷு ச காரியேஷு, உற்பத்தம்னா உண்டாருதுன்னு அர்த்தம், வென் த டைம் இன் நீடுன்னு அர்த்தம். காரியேஷு நசா வித்யா ந தத்தனம், அந்த வித்யையும் அந்த ஞானமும் அந்த தனமும் உனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. சரியா? அடுத்தது ம் யார் படிக்கிறேன்? அடுத்தது ராஜலட்சுமி மேடம் படிங்க. प्रविचार्यो उत्तरं देयं सहसा न वदेत् क्वचित् शत्रोऽपि गुणाग्राह्या दोषाः त्याज्या गुरोरपि. பிரவிச்சாரிய உத்தரம் தேயம், எதை கேட்டாலும் கொஞ்சம் ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு பதில் சொல்லணும். பட்டால்னு டப்புன்னு அவ முடிக்க கூட மாட்டா சென்டென்ஸை, அதுக்குள்ள நம்ம டங்குன்னு ஒரு ஆன்சரை சொல்லுவோம் தெரியுமா, இன்வேரியபிளி அது கரெக்ட் தப்பா இருக்கும். சோ பிரவிச்சாரிய நல்லா யோசிச்சுட்டு உத்தரம் தேயம் கொடுக்கப்பட வேண்டும். ந குவச்சித்து சகசாவதே, சகசானா வேகமாக, அப்படியே டபால்னு வந்து யாரும் சொல்லவே கூடாது. சத்ரோஹோ அபி குணாகா கிராஹ்யாக
குரோஹோ தோஷாக அப்படி தியாஜ்யாக. ஒரு சத்ரு கிட்ட ஒரு நல்ல குணம் இருந்தா கூட அதை நீங்க கிரகிச்சுக்கணும், ஏத்துக்கணும், அக்செப்ட் பண்ணிட்டு அவன் அவன் என்னதான் கெடுதல் பண்ணாலும் அந்த ஒரு விஷயம் நல்லது பண்ணா பத்தியா, அதை நம்ம அவன்கிட்ட கத்துக்கணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. சத்ரோஹா அப்படி சத்ருவாக இருந்த பொழுதிலும் கூட அவன்கிட்ட இருக்கிற சத்குணாகா நல்ல குணங்கள் வந்து கிரகிக்கப்பட வேண்டும், கிராஹ்யாகா. சரியா. குரோஹோ தோஷாக அப்படி நம்ம பெரியவாள் கிட்டயோ நம்ம வாத்தியார் கிட்டயோ ஏதாவது ஒரு தோஷம் இருந்தா கூட அதை விட்டுடணும். அதை வந்து உடனே ஹிண்ட் கம்மி பண்ணிக்கூடாது. நீங்க அன்னைக்கு அந்த வரியில ஒண்ணு தப்பா சொன்னீங்களே அப்படின்னு சொல்றதை விட அதை நீங்க தியாஜ்யாக விட்டுடணும், மறந்துடணும். கரெக்டா? என்ன சொல்றேன்? சோ பிரவிச்சாரிய உத்தரம் தேயம் ந கொச்சித் சஹசா வதேத். சத்ரோஹோ அபி குணாः கிராஹ்யாः குரோஹோ தோஷாः அபி தியாஜ்யாः. அடுத்த ஸ்லோகம். இன்னும் ஒன்னே ஒரு ஸ்லோகம் படிச்சு அதோட முடிச்சுடலாம். நான் படிக்கட்டா? படிங்க படிங்க. பிரிய வாக்கிய பிரதானேன சர்வே துஷ்யந்தி ஜந்தவஹ தஸ்மாத் ததேவ வக்தவ்யம் வச்சனே கா தரித்ரதா. படிக்கிறதே ரொம்ப நல்லா இருக்கு, நீங்களே அர்த்தத்தையும் சொல்லுங்க. பிரிய பிரிய வாக்கிய பிரதானேன சர்வே துஷ்யந்தி ஜந்தவஹ. அது வந்து சர்வே ஜந்தவஹ எல்லாம் மனுஷாலாம் பிரிய வாக்கியம், பிரியமான வாக்கியத்தினால எல்லாரும் சந்தோஷப்படுறா. ஆமா. தஸ்மாத் ததேவ வக்தவியம், அததான் நம்ம எப்போதும் பேசணும், இனிமையான சொற்களையே பேசணும். வச்சனே கா தரித்திரதா, என்ன தரித்திரம் இருக்கு வாயில வார்த்தையை வார்த்தை தானே, சொல்றதுக்கு, வார்த்தைகளை சொல்ற. காசா பணமா வாக்கு தானே. காசா பணமா செலவு. ஆமா. சர்வே ஜந்தவஹா எல்லா ஜந்துக்களும் பிரிய வாக்கிய பிரதானேன நல்ல ஒரு பிரியமான வாக்கியத்தை பிரதானம்ங்கிறது கொடுக்கறது, எக்ஸ்பிரஸ் பண்றதுனால துஷ்யந்தி சர்வே ஜந்தவஹா எல்லாரும் சந்தோஷப்படுறா. தஸ்மாத் அதனால என்ன, ததேவ வக்தவ்யம் நல்ல வார்த்தைகளே பேசணும். வச்சனே கா தரித்திரதா, பேச்சுல என்ன தரித்திரத்தன்மை, காசா பணமா நல்ல நன்னா இருக்குன்னு சொல்லிட்டு போயேயா அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அதுதான் இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருக்க காய் கவர்ந்தற்று. கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. ஏன்னா நல்ல ஒரு மாம்பழம் இருக்கு, அதை விட்டுட்டு மாங்காவைய கடிச்சுட்டு இருப்பேன் இல்லையோனோ. நல்ல ஒரு ஜம்மு ஜம்முன்னு ஒரு நம்ம ஊரு அந்த பேர் என்னது, நீலமும் இதுவும் இருக்கு. ஜமுனா. பெங்கனப்பள்ளி. அது உங்க ஊரு, எங்க ஊர்ல பங்கனப்பள்ளி கிடையாது. எங்க ஊர்ல நீலமும் இல்ல இன்னொன்னு இருக்குமே அல்போன்சா, அதெல்லாம் இருக்கும் இல்லையா நம்ம ஊர்ல. சோ அது இருக்கு பக்கத்துல, பச்சை கலர்ல ஒரு மாங்காய் இருக்கு. எதை எடுத்துப்பேள்? மஞ்சளா இருக்கிற சாரோட நல்ல சத்தோட இருக்கிறத தானே எடுத்துப்பேள். அந்த மாதிரி வச்சனே கா தரித்திரதா, பேச்சுல என்ன தரித்திரத்தன்மை அப்படிங்கிறான். சரியா, இதோட நிறுத்திக்கலாமா?